வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை அடுத்த வாரத்துக்கான ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். அந்த பிஏ இப்போ ரோகிணி பற்றின உண்மை எல்லாத்தையும் அவங்க அம்மா வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் தெரிஞ்சுக்கிறாரு. ரோகிணிக்கு கால் பண்ணி உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு மிரட்டுறாரு. உன்னோட பேரு கல்யாணி தானே, நீ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றிருக்கிற, அவனோட பேரு கிருஷ் தானே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ எதுக்கு என்ன மிரட்டுற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு தப்பா பேசுறாரு அந்த பிஏ. சொன்ன இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை கேட்டு இப்போ ரோகிணியுமே வேற வழி இல்லாம சம்மதம் சொல்றாங்க. அந்த பிஏ இப்போ அவர் சொன்ன இடத்துக்கு ரோகிணி தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாரு. அங்க போய் பார்த்தா அவரோட ஒய்ஃப் தான் அங்க இருக்கிறாங்க. நீலாம் ஒரு புருஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. இனிமேல் என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மகனை கூப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அங்க பார்த்தா அந்த இடத்துக்கு இப்போ ரோகிணியுமே வராங்க. ரோகிணியை பார்த்த உடனே இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு அந்த பிஏ கோபப்படுறாரு. எப்படியாவது ரோகிணியை பழி வாங்கணும் அப்படின்னு மனசுல திட்டம் போடுறாரு. இதுக்கிடையில ரோகிணி மனோஜோட கல்யாண நாளுமே வந்துருது. ரோகிணி ரெடி ஆகி இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. வர வழியில இப்போ ரோகிணிக்கு அந்த பிஏ கால் பண்றாரு. என்ன ரோகிணி, உன் கல்யாணத்துக்காக போயிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் உன் கல்யாணத்துக்கு வந்துடுவேன், உன்னை பத்தின எல்லா உண்மை எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ரோகிணி இப்போ டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிப்பாட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி இறங்கிடுறாங்க. என்ன ரோகிணி, வந்து கார்ல வந்து உட்காரின்னு கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. இந்த கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுறாங்க. கல்யாணத்துக்காக வந்திருக்கிறவங்க எல்லாம் என்ன இன்னும் கல்யாண பொண்ணு வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. முத்து கேக்குறாரு, அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் வேண்டாம்னு ஓடி போயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு விஜயா கோபப்படுறாங்க. முத்து இப்போ மீனாட்ட போய் சொல்றாங்க, உன் தங்கச்சி சீதாவை முதல்ல இங்க நிக்க வைக்காத, அவளை உடனே காலேஜுக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. கல்யாண வயசுல இருக்கிற ஒரே பொண்ணு உன் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்றாரு. கல்யாண பொண்ணு வரலைன்னா உன் தங்கச்சி சீதாவை மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. முத்து இப்போ முத்துவோட அப்பாட்ட சொல்றாரு, இவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுக்கு நான் ஒரு சவாரியாவது போயிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை பொண்ணு வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் பொண்ணு கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. ரோகிணி கல்யாணத்துக்கு வருவாங்களா, மனோஜ் ரோகிணியோட கல்யாணம் நடக்குமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோகிணி மனோஜோட கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறமா ரோகிணியை பத்தின எல்லா உண்மையும் விஜயாவுக்கு தெரிய வந்தாதான் மீனாவோட அருமை விஜயாவுக்கு புரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.